போர் அடிக்குதே, என்டர்டைன்மெண்ட் வேணும். அதுல டவுட்டா? வாவ், இன்னைக்கு பல்ல யாரோ ட்ரை ஃப்ரூட்ஸ போட்டிருக்காங்க. டேஸ்டா இருக்கா? இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் பச்சை மிளகாய சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு. இனி எனக்கு குடுப்பியா நீ? இப்ப ஃபேக்டரியில இருக்கிற செம்மணி மாதிரி புகைய விட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டே இரு. அட நீங்க வேற, ஏற்கனவே இங்க நேரம் சரியில்லாம இருக்கு. நான் ஒரு ஜாதுகர் பாபாப்பா, பிச்சைக்காரன் இல்ல. எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, உனக்கு நான் சாபத்தை கொடுத்துருவேன். குடுக்கறதா ஏதாவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பா கொடுங்க, காரமா எதையும் கொடுக்காதீங்க. நீ எனக்கு கொடுப்பேன்னு பார்த்தா பிச்சைக்கார மாதிரி என்கிட்ட கேக்குறியப்பா. என்ன பார்த்தா பிச்சைக்காரங்கற? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீ எல்லாம் பயமுறுத்துனா நான் பயந்துருவேனா? எனக்கு கோபம் வருது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. சும்மாலாம் கதை விடாதீங்க. உங்கள மாதிரியே தினமும் இங்க எத்தனை பேர் வர்றாங்க தெரியுமா? எல்லாரும் இதைத்தான் சொல்வாங்க. ஆனா உண்மையிலேயே நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இங்க பூனை தன்னைத்தானே சிங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. சிங்கம், நான் சிங்கம் தான், சிங்கம். அப்ப சரி, நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன். இன்று முதல் நீ சிங்கம் மாதிரியே நடந்து கொள்வாய். அப்பதான் உனக்கு தெரியும் ஒரு பூனை சிங்கமாக நினைச்சா என்ன ஆகும்னு. இப்ப நீயே பாரு. அடடா வேணா, சொல்றது கேளுங்க. ஓம் ப்ளீ ப்ளீ க்ளாங் க்ளாங் போச்சோ சபாஷி டிங் 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 ஜோ. அட இவன் மாறவே இல்லையப்பா. ஏ பூனை, இந்த சிங்கத்தையே நீ அட்டாக் பண்றியா? சிங்கமா? இந்த சிங்கத்துக்கு தலையில அடிபட்டுச்சு போல. புரியுதா? காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துக்கிட்ட முறைச்சுக்கிட்டா என்ன ஆகுன்னு. என்ன பைத்தியம் உனக்கு? ஜோர்தாரா எதுக்கு அடிச்ச? பைத்தியம் நீதான். ஏன்னா சிங்கத்தோட முடியையே இழுத்து பாத்துட்டல. பாரு. இந்த ஹனிக்கு என்ன பாச்சு? அடடா, சாபா உண்மையிலே வேலை செய்து போல இருக்குதையா. இவன் ஒரு ஜாதுகர் பாபாவை வெறுப்பேத்திட்டான். பதிலுக்கு ஜாதுகர் பாபா சாபம் கொடுத்தாரே, அதான் இவன் சிங்கமா மாறிட்டான். எங்களை மன்னிச்சிருங்க காட்டு ராஜா, சிங்கராஜா மன்னிச்சிருங்க. நீங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? நேரா காட்டுக்கு போங்க ஐயா. அதுவும் சரிதான். அடடா ராஜா, என்ன விட்டுருங்க ராஜா. நான் ஒரு பாவப்பட்ட பச்சை கிளிங்க ஐயா. நானே கூண்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன விட்டுருங்க ஐயா. அதுல டவுட்டே இல்லைங்க ஐயா. தொலைச்சு போ. நான் இங்க இருக்க வேண்டியவன் இல்ல, காட்டுல இருக்க வேண்டியவன். அடடா, என்னப்பா நடக்குதுங்க? அவன் சிங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். யார்ட்டையாவது போய் பிரச்சனை பண்ண போறான்ப்பா. எப்பா ஏய், அவன் ஒரு டாங்கியா இருந்தாலும் நமக்கு நண்பையா. அவன் அப்படி விட்டுற முடியாது, வாங்க. சொல்லு, ஒழுங்கா சொல்லு. நான் யாரு? பூனை. என்னது? உன் கண்ணுக்கு நான் பூனை மாதிரி தெரியுறேனா? சிங்கம் உனக்கு பூனை மாதிரி தெரியுதா? இப்ப நல்லா பார்த்து சொல்லு, நான் யாருன்னு சொல்லு. இப்ப சொல்லு. சிங்கம்.
சத்தமா சொல்லு. சிங்கம் ஓடு, இங்க இருந்து ஓடிடு. எப்படி இருக்கீங்க? வணக்கம் சொல்லாம போறீங்க? அப்படியா? ஒரு டாகா இருந்துட்டு சிங்கத்தை பார்த்து சிரிக்கிறீங்களா? இப்ப பாரு. தபாரா இது சிங்கமாண்டா. உன் ஆண்ட நீ சிங்கம்னு யாருப்பா சொன்னது? ஒரு சிங்கம் யாருக்கிட்டையும் வந்து சொன்னதில்ல, நான் தான் சிங்கன்னு. புரிஞ்சுதா? எப்பா சிங்க மகாராஜா ஒரு தப்பா சத்தம் போட்டு காட்டம் பார்க்கலாம். ஐயோ பயந்து போட்டோம்பா. வாங்க தோஸ்துங்களா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த சிங்கத்துக்கு கூட ஒரு விளையாட்டு போடலாம். அடடா அடடா, என்னப்பா பண்றீங்க எல்லாரும்? விடுப்பா, முதல்ல விடு. இந்த சிங்கம் எங்களாண்ட வந்து பயமுத்துச்சு, அதான் நாங்க எல்லாரும் இந்த சிங்கத்தை லைட்டா பயமுத்தி காட்டணும். மன்னிச்சிருங்க சார், இதுக்கு மூளையில பிரச்சனை. ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போகும்போது தான் இவ தப்பிச்சு வந்துட்டா சார். முட்டை கோயம்புச்சுன்னு சொன்னதுனாலே இதை நாங்க விட்டுன்னு போறோம், புரியுதா? இன்னும் டபா வந்து சிங்கம் கிங்கன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஏதாவது பூனியா கூட இருக்க முடியாது சொல்லி போட்டோம். என்னப்பா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இப்படி எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானா இவனுக்கு ஹாஸ்பிடல்ல ஒரு பெட்டை புக் பண்ண வேண்டியதா? இவனை ஜாதுகர் பாபாட்ட கூட்டு போய் சாப நிவர்த்தி பண்ணணும். அது சரி, அந்த ஆள் எங்க இருப்பாப்ல? எனக்கு தெரியும், காட்டுல இருக்கிற ஒரு குகைக்குள்ள தான் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. வாங்க எல்லாருமே போவோம், வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எங்க திரும்பினாலும் ஒரே மரமாக இருக்கே. இந்த சிங்கம் இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நான் தான் இருக்கேன்ல. சும்மாரு, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் மறந்துடாத. வர கோவத்துக்கு கோகை, அவர் இதுக்குள்ளதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போலாம். ஓடுங்க. நான் இந்த காட்டுக்கே ராஜா. இன்னைக்குல இருந்து நீ என்னோட வேலைக்காரன். அடே ராஜா, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. வாடா. அடடா, ஏப்பா இது காடும் கிடையாது, முக்கியமா நீ ராஜாவும் கிடையாது. ஓடி வந்துரு, ஓடி வந்துரு. அந்த பக்கம் ஓடுங்க ஓடுங்க. ஏய், அங்க பாருங்க. பாபா இங்கயா? நீ இங்கயா? என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப. நான் ஒரு முரட்டு சிங்கம். ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள எங்க வேணாலும் வரும். நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நான் அனுப்புற இடத்துல இருந்து உன்னால வர முடியாது. ஓம் ப்ளீ ப்ளீ கிளாங் கிளாங் போச்சோ சபாஷி பச்ச பல் பல் தம் டிங் 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 ஜோ மஞ்ச. இல்ல வேண்டாம் சாமி, கொஞ்சம் பொறுமையா இருங்க வெயிட்டீஸ். காலையில நானே ஏதோ போனா போதேன்னு விட்டுட்டு வந்தேன். இப்ப என் தவத்தை கலைச்சி என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இல்ல சாமி, காலையில இவனோட தப்பு எதுவுமே இல்ல. நான் தான் இவன் குடிக்கிற பால்ல பச்சை மிளகாய போட்டுட்டேன். அந்த காரத்துல தான் இவன் என்னென்னமோ பேசிட்டான், அதுல டவுட்டே இல்ல. ஆமா, ப்ளீஸ் இவனை நீங்க மறுபடியும் பூனையா மாத்திருங்களேன். இவனுக்கு பதிலா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சரி சரி, நீங்க எல்லாரும் சொல்றதால நான் இவனுக்கு சாப நிவர்த்தி கொடுக்கறேன். ஆனா மறக்க கூடாது, எல்லா ஜாதுகர் பாபாவும் போலியானவங்க இல்ல. நல்லா புரிஞ்சுச்சு. சரி. ஓம் ப்ளீ ப்ளீ கிளாங் கிளாங் போச்சோ சபாஷி பச்ச பல் பல் தம் டிங் 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 ஜோ மஞ்ச. ஏப்பா சிறுசு, நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆமா, இந்த டுபா. மணி 9 ஆச்சு, இன்னும் என்ன யாரையுமே காணோம்.
எங்க போனீங்க நீங்க எல்லாரும்? உங்க எல்லாருக்காகவும் நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? மேடம் அது வந்து நாங்க எல்லாரும் என்னன்னு சொல்லு. அது ஒரு சிகப்பு Dress போட்டேன். சிகப்பு கலர்ல இங்க ஒரு சிக்னல் இருக்குல்ல, அங்கதான் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு எப்படி பார்த்து சிக்னலை கிராஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வெரி குட் பன்னி. அப்ப நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டீங்க தானே? கத்துக்கிட்டோம். குட். அப்ப எல்லாரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். டேய் சிறுசு, அந்த சிக்னல் எங்கடா இருக்கு? நீ வாய மூடு.